Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவை கிடையாது. வெறும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரையை நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த முறை கலர்னா சாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யுங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் ஒரு 3 இது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக அதை குக் பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கை ரெடியாக கட் பண்ணி வச்சோடனே நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், இதை போட போகிறோம். நான் குட்டி குட்டியாக ஒரு 10 பூண்டு பல் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதை மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளாரே இருக்கட்டும். இது நல்லா ஒரு 50% வெந்துட்டோம். ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்ச போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் இருக்கிறதுனால அது நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒட்டி வரும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் கம்மியாக ஊற்றிடாதீங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றினீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்காது, மசாலாவும் ஒட்டி வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை மூடி மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். முன்னாடி பாதி வெந்திருந்துச்சு, இப்போ நல்லாவே வெந்திருக்கும். நீங்கள் இடையில அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடியில் கிறிஸ்பி ஆகும். நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கிறிஸ்பியாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. அதே சமயத்தில் அவுட் சைடில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அந்த பூண்டோட வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னா பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கலர்ன சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ரசத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செஞ்சு சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் அவுட் சைடில் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட மற்ற வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸை பாருங்கள். உங்களுக்கு என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.